அது 1-on-1 மீட்டிங் எனக்கும் அண்ணனுக்கும். அது 3 பேருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் தெரியும். ஆனந்த் அண்ணனுக்கும் எனக்கும் விஜய்நாக்கு மட்டும்தான். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் போச்சு இந்த மீட்டிங். விஜய்னா பிடிக்கும். ஆனால் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு 10 மடங்கு இன்னும் பிடிக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கா இருந்தாலும் அவர் பிடிக்கும்ன்றதுக்கு அது ஒரு காரணமாக பார்க்கலாம். அவர் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு இப்படி கை கட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது 2. ஏதோ ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு, ஒரு 100 பசங்க கிடைச்சாங்க, இதனால பண்ணுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. மற்ற கட்சி மாதிரி வருவார், தோத்துட்டாருன்னா சினிமாவில் நடிகை போயிடுவார் திருப்பி. இவரெல்லாம் அவ்வளோதான், அரசியல் இல்லை, ஒரு 10 சீட்டு கேட்டு இப்போ சில நடிகர்கள் பண்ண மாதிரி கூட வந்து நிற்பாரு மட்டும் நினைக்காதீங்க. அண்ணன் வேற ரகம். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய தலைவன் கிடைச்சிட்டான். அது என்னால் உணர முடியுது. வணக்கம். வணக்கம் பிரதர். ஜனநாயகன் ஷூட்டிங்கில் தான் நடிக்கிறதுக்கு போயிட்டு ஆலையை காணுங்களே. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு சில பல காரணங்கள், கட்டமைப்பு, கட்சியோட கட்டமைப்பு, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியாமல் இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் பர்சனல் சில பல வேலைகள், சில ஆராய்ச்சிகள், சில சர்வேஸு, இப்படிலாம் சொல்லலாம்ல. நான் இப்போ நம்ம வந்து எப்போவுமே பேசுறது உண்மையை சொல்கிறோன்ற போது என்ன நிலவரங்கள் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம கட்சி பசங்க தமிழ்நாடு கட்சி சார்பாக நரேஷ், லோகேஷ் எல்லாருமே பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவர்களும் பேசி வரட்டும். ஸோ தமிழ்நாடு கட்சியில் இருக்கிற எல்லோருமே நல்லா பேசுவார்கள். எல்லோருக்கும் அந்த அரசியல் அறிவு புரிதல் இருக்குன்றதை காட்டுறதுக்கான ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்கணும்ல. கல நிலவரம் எப்படி இருக்கு? கிரவுண்டில் போய் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாக போனீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கல சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக தான் இருக்குது. ஏதாவது இப்போ நான் வந்து பேசினது சப்போர்ட் பண்ணாதனால பேசுறாருல, அது சர்வே ரிப்போர்ட்ஸ் மோரிஸ் கொடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பராக இன்னும் சில மைன்யூட் இஷ்யூஸ் இருக்கும். இப்போது ஒரு மாவட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, பிரதான பிரச்சனைகள், அதை தொடாமையே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணன், அஃப்கோர்ஸ் அண்ணன் வரப்போகிறாரு இந்த மந்த் எண்டில், ஆல்மோஸ்ட் அவர் பர்த்டே முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இதுக்கான அந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கல அரசியலை அவர் தொட்டு பேசும்போது, இப்போ நான் பேசுறதுக்கு அண்ணன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ நான் அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு அண்ணன் சும்மா அப்படி தொட்டுட்டு போனாலே அதை வந்து ஒரு 3 நாள் பூகமாக விழும். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இடத்துல அவர்களோட பிரதான பிரச்சனைகளை எடுத்து பேச போகிறாரு. அப்படி பேசும்போது நான் மறதலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் மாற்று அரசியல் தீர்வு அரசியல்னு கிட்டத்தட்ட தீர்வே கொடுப்பாரு. அவர் பேசும்போது நான் வந்தால் இதுதான் செய்வேன், இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, இந்த பிரச்சனை நான் வந்து தீர்த்து கொடுக்குறேன், இதற்கான இந்த கட்டமைப்பு, இதற்கான இந்த சேவைகள், இதற்கான இந்த வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டு நாங்கள் செய்வோன்ற அளவுக்கு சொல்லுவாருன்ற ஒரு நம்பகத்தன்மையோட நான் வெயிட் பண்ணுறேன். அவர் சொன்னாலும் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஒரு டிவி டிபேட்டில் பார்த்தேன். அந்த டிபேட்டில் பேசும்போது தாவேகா தலைவர் விஜயை நீங்கள் சந்திச்சதா சொல்லியிருக்கீங்க. எப்போ நடந்தது? இந்த கேப்பில் தான் இந்த சந்திப்பு நடந்ததா? இல்லை, அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து இந்த 2 மாதம் இப்போ நான் வராததுக்கு அவரை மீட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே நடந்தது. அது சொல்லணுன்ற அர்த்தம் ரொம்ப நாள் ஆச்சு. இது வரைக்கும் நான் ரிவீல் பண்ணதில்லை. அது நம்மளா சொல்லிக்கிட்டால் அது பப்ளிசிட்டி. அது அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுதான் நியூஸ் ஆகும். நம்ம எப்பவுமே நியூஸாக தான் எதிர்பார்க்குறோம், அது நம்மளா சொல்லிக்கக்கூடாதுன்ட்டுன்னு. அது 1-on-1 மீட்டிங் எனக்கும் அண்ணனுக்கும். அது 3 பேருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் தெரியும். ஆனந்த் அண்ணனுக்கும் எனக்கும் விஜய்நாக்கு மட்டும்தான். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் போச்சு இந்த மீட்டிங். இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி ஆனந்த் அண்ணன் கூட இல்லை, நானும் விஜய் அண்ணாவும் தனிப்பட்ட முறையில் பேசினோம். விஜய்னா பிடிக்கும். ஆனால் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு 10 மடங்கு இன்னும் பிடிக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கா இருந்தாலும் அவர் பிடிக்குன்றதுக்கு அது ஒரு காரணமாக பார்க்கலாம். அவ்வளோ லெவலில் உட்காந்துருக்க ஒரு மனுஷன், சச் அ டவுன் டு எர்த்து. வாசலில் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, திருப்பி லிஃப்ட் வரைக்கும் வந்து அமுச்சு விட்டுட்டு பார்த்து போங்க, ரீச் ஆனோடனே அண்ணன்ட்ட சொல்லிவிடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோ ஒரு இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து ப்ரிட்டண்டிங் சொல்லுவாங்கள்ல, அப்படி கூட கிடையாது. அது வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே தற்செயலாகவே இருக்கும். ஏங்க அவர் டீலாம் போட்டு கொடுக்குற அவசியம் இல்லைங்க. நான் வந்து உட்காந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்ப பொறுமையின் உச்சம். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவர் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு இப்படி கை கட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது 2. ஃபஸ்ட்டு, முதல்ல யார் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க பின்னாடி நின்று அவங்க அனுப்பணும், அதை கற்றுக்கிட்டேன். இன்னொன்று வந்து பொறுமை. சத்தியமாக எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை கிடையாது. யாருக்கு இருக்குமான்னு தெரில. நான் என்ன பேசுகிறேன் அவரை பார்த்துட்டு பல இதுவும் உளறி இருக்கலாம், எனக்கு தெரியாது. பேசினாருன்னா கரெக்டாக பேசினேன், அதுக்காக வளரணும்னு சொல்கிற ஒரு பேச்சு எவ்வளோ என்னெல்லாமலாம் எங்கெங்கேயோ பேசிகிட்டு இருக்காங்க. நாட்டு பிரச்சனைகள் அதுனா இதுனா என்னெல்லாமலாம் சொல்லிட்டு இருக்க போகிறோம். அமைதியாக கேட்டுட்டு அப்படியா, இது இப்படியா, இது அப்படியான்னு அந்தளவுக்கு ஒரு இதாக ஒருத்தர். இது நேத்திக்கு இதான் நடந்த ஒரு டிபேட்டில் வந்து பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பொய்யான ஒரு கேரக்டர் அசோசினேஷன் பண்ணார் அந்த லைவ் டிபேட்டில். கோடான கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு கேரக்டர் அசோசினேஷன் பண்ணக்கூடாது. மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது, நம்ம பார்க்காம சொல்லணுமா அதுன்றதுல அது உண்மை இல்லைனா நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம்.
இது கண்ணுக்கு நேரம் ஒரு மனிதரை பார்த்துருக்கோம், நம்ம கிட்ட எப்படி நடந்திருக்காருன்றது நமக்கு தெரியுது. அவர் அப்படி அது என்ன மாதிரியே ஒருத்தர் மீட் பண்ணாரு, அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் இல்லாம ஒரு 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 கேவலமா ட்ரீட் பண்ணி அவரை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாரு, அவரை வந்து மதிக்கவே இல்லை, அவர் வந்து இது பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது சுத்தமான பொய். 100% அது பொய்ன்றது தெரியும் போது அதை நான் அந்த இடத்துல சொல்லலைன்னா என் மனசாட்சி உறுத்தும். நான் அந்த ஒரு ரீசனுக்கு தான் சொன்னேனே தவிர வேற பப்ளிசிட்டிக்காவோ இல்லை நான் பார்த்துட்டேன் நான் பேசிட்டேன் போனேன்னா. பட் அது டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு, ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. எனக்கு ஒரு கோபம், இன்ஃபேக்ட் அது எனக்கு ஒரு கோபம் ஜாஸ்தி அவர் மேலே. அது என்னன்னே தெரியாம, ஏன்னா நான்லாம் ரொம்ப ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு சாதாரண ஆள், என்னையே வந்து அவர் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளோ தூரம் மதிப்பு நிறுத்தி கேட்குறாருன்னா, ஒரு மாஜி மந்திரி சார் அவர், ஒரு பெரிய கட்சியோட அவர் மீட் பண்ணல கூட எனக்கு தெரியாது. பட் மீட் பண்ணாருன்னு ஒரு படத்துல வச்சிங்களேன், ஒரு ஒரு கட்சியோட எக்ஸ் மினிஸ்டர், அதிமுகவோட எக்ஸ் மினிஸ்டர், அவர் தான் மீட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் அவரே சொன்னார், செஞ்சி ராமச்சந்திரன். அவரெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பாரு, அவ்வளோ அப்பட்டி ஆள் இல்லை அவர். பார்த்துருங்க, யார் வந்தாலும் 12 மணி நேரம் நின்று அந்த முகம் சொல்லிக்காம எல்லா ஃபேமிலிக்கிட்டே அப்படி பண்றவர், அதுலேயே தெரியும். பட் ஓகே, அது என்ன சொல்லுவாங்க, அது மேடை, எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்காக பண்ணாம்பாங்க. பட் பர்சனலாகவே நான் பார்த்தேன்ல, அப்போ அவர் சொல்லும்போது என்ன அறியாமே என் மேலே ஒரு அப்படி டக்குன்னு அப்படி ரைஸ் ஆகிட்டேன், சொல்லிட்டேன். அப்புறம் நானே ஃபீல் பண்ணேன், என்னடா சொல்லிட்டோமே அப்படின்ட்டுன்னு. சரி ஃப்ளோவில் போய்டுன்னு பார்த்தோன்னா, அது நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே வைரல் ஆகி பசங்கள்லாம் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சு, என்னண்ணா உண்மையானா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கவே ஒரு நிமிஷம் பேச மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்கிறதுக்கும் பல பேர் தேடிட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் 42 நிமிஷம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 11:10 உள்ள போனேன், 12:50 வெளில வந்தேன். ஒரு கால் ஷீட்டுக்கு படி கணக்கு பார்த்தா கூட பல லட்சம் போகுமே, அது பல கோடி போகும். இதை நான் அண்ணன்ட்டே சொல்லிட்டேன் நான். ஆனால் இத்தனை நேரம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க, இந்த இடத்துல ஒரு கதை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு 300 கோடி ரூபா பிஸ்னஸ்ண்ணே, எனக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பிண்ணே அப்படின்னு சொல்லி பேசினேன். ஒன்று மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சில பேருக்கு இது மூலமாக இது, ஏன்னா இதுக்கப்புறம் இதை மறைச்சல, ஏன்னா இப்போ நான் மறைச்சேன் அப்படின்னா அது வந்து நான் போய் சொல்கிறேன்னு ஆகிடும். இதை நான் சொன்னதுக்கு முதல் காரணம் அண்ணனோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ண அந்த ஒரு ரீசன். நீங்கள் வேறு எதை வேணாலும் நீங்கள் வைங்க, அவர் அது இல்லை இது இல்லை இப்படி அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுங்கள், கட்சி சார்பாக. தனிப்பட்ட முறையில் ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறதை என்றைக்குமே ஏற்றுக்க. ஏன்னா நான் கண்ணுக்கு நேரம் நான் பார்த்துட்டு, நான் இல்லைனா கூட அதை பற்றி நான் பேச முடியாது. நான் கண்ணுக்கு நேரம் பார்த்ததை வந்து நான் அதை ஃபீல் பண்ணிடும் போது அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சொன்னது. பட் நிறையா கால்ஸ் இன்னைக்கு மார்னிங்லேருந்து எனக்கு நிறையா பசங்க, என் கட்சி பசங்களே அடிச்சிட்டாங்க. நான் சொல்லவே இல்லையா, நான் ஃபுல் சீக்ரெட்டில் இருந்துச்சு, இப்போ வெளில வந்துருச்சு. ஆனந்தன் என்ன சொல்ல போகிறாரு தெரில, யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கடான்னாரு. பட்டு போல வந்துச்சு. கண்டிப்பாக அண்ணன் 10 மணிக்கு வேணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வரேன், ஏதோ ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார், ஒரு 100 பசங்க கிடச்சாங்க இதனால் பண்ணுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. மற்ற கட்சி மாதிரி வருவார், தோத்துட்டாருன்னா சினிமாவில் நடிக்க போயிடுவார் திருப்பி. இவரெல்லாம் அவ்வளோதான் அரசியல் இல்லை, ஒரு 10 சீட்டு கேட்டு இப்போ சில நடிகர்கள் பண்ண மாதிரி கூட வந்து நிற்பார் மட்டும் நினைக்காதீங்க. அண்ணன் வேற ரகம். ரெண்டாவது, இவருக்கு அரசியல் தெரியாது, வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறாரு, இவர் வந்து கேரவனில் போகிறவர், இவருக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்கிறேன், நம்மளோட அரசியல் அவருக்கு நிறையா தெரியும். நிறைய பிரச்சனைகள் பேசினார். அவர் பேச மாட்டாருன்றது அதுதான் எனக்கு எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா, செயல் வடிவமாக கொண்டு வர்றார். பேசி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு என்ன தீர்வு, நீ என்ன பண்ண போகிறது? ஆமாங்க இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு சும்மா சீன் போடாத, அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுன்றதை பாருன்ற அந்த ஐடியாலஜிக்குள்ளே இருக்கார். அதுதான் என்ன அவர்கிட்ட ரொம்ப இழுத்துச்சு. பேசியிருப்பார் நான் ஒரு மணி நேரம் 40 நிமிஷத்தில் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷமாக நான் பேசினேன். அவர் 15-20 நிமிஷம் பேசியிருப்பார் வச்சுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் குறையாமல் 15 நிமிஷம் குறையாமல் பேசியிருப்பார். அளந்து பேசினாலும் தெளிவாக அப்படி இருக்கு ஒன்று, இது இப்படி தானே, இது இப்படி பண்ணலாம்ல அப்படின்பார். ஆமாம் நான் சூப்பர், நான் பண்ணலாமேண்ணா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் அந்த டாபிக் எங்களுக்கு அவருக்கு போச்சு. நான் என்னால் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா தனிப்பட்ட உரையாடலை நம்ம வெளியில் ரிவீல் பண்ணுறது தவறு. அவரோட பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நான் என்னன்றதை சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் பேசும்போது அவர் அவ்வளோ அருமையாக பேசினார். நல்ல அரசியல் அறிவு இருக்குது, ஆனால் அதை ஏன் வெளியிலே காமிச்சிக்காமல் அப்படியே ஒரு இதுவாக இருக்காருன்னு இது தெரியுப்பா. சில பேர் தெரிஞ்சுன்னா அப்படியே மைக்கை பிடிச்சவொடனே அட்டி பயமாக பேசுகிறாரா, என்னடா இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவர் எதுவுமே ரிவீல் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. வராரு, அந்த போர்ஷன் என்னவோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுறாரு. வராரு 12th 10th பசங்களுக்கு என்னவோ அதை பேசிட்டு போறாரு. பரந்தூர் போறார், அதை மட்டும் பேசிட்டார் போறாரு. இதுக்கு போறார், இதை மட்டும் பேசிட்டார் போறாரு. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து அவர் பேசுறது இல்லை. நிறையா கற்றுக்கலாம் பிரதர் அவர்கிட்ட. ஒரு மேன் ஆஃப் லெஸ் வேர்ட்ஸ் பட் ஆஃப் மோர் ஆக்ஷன் தான் அது. எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் ஹிம். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய தலைவன் கிடச்சிட்டான். அது என்னால் உணர முடியுது.
அது நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரும். கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க, எல்லாருக்கூடையும் பழகும்போது அவர் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தெரியாது, 1-on-1 கொடுப்பாரா என்னன்றது தெரியாது, வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். பட் எனக்கு இது காட்ஸ் கிரேஸ், ஒரு பிளஸ்டு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல 1 மணி நேரம் 40 நிமிஷம் சாதாரண இல்லை. முக்கியமாக இதுக்கு நான் ஆனந்தன் புசியானந்தனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றியும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு நல்ல மனிதர்கிட்ட கொண்டு போய், ஏன்னா இப்படி ஒரு தலைவன் வேணும்ன்றது தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டான் போதும். ஓகே, அண்ணனோட இது நம்ம விரைவில் காலம் நேரம் வந்து அவர்கிட்டேருந்து உங்க எல்லாரோட பதிலும் வரும். ஓகே, அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் கட்சியில் சேர்ந்த பிறகு அதை பற்றி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவருடைய செயல்பாடுகள், அவர் வந்து என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காரு, அவர் பேசுகிற கொள்கைகள்லாம் சாத்தியமா இல்லையான்ற விவாதங்கள். நேற்று ஒரு இன்டர்வியூவில் அவர் சில விஷயங்கள் கிளியர் பண்ணிட்டார். அதாவது ஐடி ரெய்டு நடந்தப்ப அங்கே நான் போல, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த சர்ச்சைக்கு அவர் வந்து பதில் சொல்லக்கூடிய வகையில் நேற்று பேசிட்டார். ஆனாலும் அவர் பேசிய விஷயங்கள் வந்து இப்போ கேள்விக்குள்ளாக்கப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்டேட்டில் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ரூல் கொண்டு வரணும், அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதில் தொடங்கி, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் அவருடைய கருத்து, இந்த மாதிரி அவர் பிளாக்ல எழுதுனது, அவர் பேட்டியில் சொன்னதுன்னு பல விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அது சுருக்கமாக என்ன அப்படின்னா, இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜிஸ்க்கு எதிரானவர், ஒரு வலதுசாரி சித்தாந்தம் உடையவர், இவர் விஜயோட சேர்ந்திருக்காருன்னா பின்னாடி பிஜேபி தான் இருக்கு. அதாவது நான் ஃபுல்லாக பார்க்கல, நான் கேள்விப்பட்டது தான். இப்போது என்ன ஒரு விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னா, அவர் 2019 ஜாயின்ட் கமிஷனராக போயிட்டார். விஜயநாயக் வந்த ரெய்டு வந்து 2020. அவரோட கொலீக் தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ரேஞ்சில் இருக்கிறனால அதை வச்சு மானே தேனே பொன் மானே போட்டு வழக்கம் போல் சில பெண்களெல்லாம் வரைஞ்சிட்டாங்க, பேனா வச்சு வரைஞ்சி கொடுத்துட்டாங்க, அதை வச்சு பண்ணிட்டாங்க அவங்க. எனக்கு எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அரசியல் தமிழ்நாட்டில் கூவத்தோட ஜாஸ்தி நாறிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ கேவலமான அரசியலா? மைக்க தொட்டு பேசுகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக ஒரு 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 அது 2ஆம் 3ஆம்லாம் இல்லை, ஒரு 7-8 கட்டம் தாண்டி அவ்வளோ கீழ்த்தனமான அரசியல் பண்ணிட்டு இருந்த இடத்துல இந்த மாதிரி படித்தவர்கள், அரசியல் ஒரு சாக்கடை, அதில் வந்து எவன் போவான், அது வந்து தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கின மக்கள், ஆனால் சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை உள்ள மக்கள், வேறு வழி இல்லாமல் ஒதுங்கின மக்கள் இப்போது ஒரு நல்லவன், ஒருத்தனை ஒரு நம்ப முடியக்கூடிய தலைவனாக விஜயனாவை பார்த்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறாங்கன்றது மட்டும் இது காட்டுது. இது ஒரு மிகப்பெரிய தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட், நல்ல ஒரு ஐ ஓப்பனராக நான் பார்க்குறேன். அடுத்த கட்டம், இந்த 30% மக்கள் வாக்களிக்காமல் ஒரு சொல்லுவாங்க, இந்த எலைட் பீப்புள்னு சொல்லுவாங்களே, அவங்களாம் காரில் போகிறவங்கடா, அவங்களாம் வெளியிலே வரமாட்டாங்கடா, அவங்களாம் எலெக்ஷனுக்கு வரமாட்டாங்க, காரை தூக்கிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவாங்களா, அப்படி இருக்காது. ஸோ இந்த 65லேருந்து 70% தான் அந்த ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த முறை எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 80% தொடும். 10 to 15% அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து ஒரு தலைவன் மேலே ஒரு 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 என்ன சொல்லணும்னா, இந்த 2 திராவிட கட்சிகள் வேண்டாம், ஊழல் செய்யும் திராவிட கட்சிகள் மாற்றி மாற்றி போய் சொல்லி சென்றிருக்காங்க, அது ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வராங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 45 வயசு தான் போல இருக்காது, 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு, இன்னும் 15 வருஷம் சர்வீஸ், அதுவும் வந்து எதில் இருக்காரு, சாதாரண இல்லை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா எப்படியெல்லாம் ஒரு வருமானம் இருக்குன்ற, அவர் நேர்மையான மனுஷன், அவர் சொல்கிறேன், அது தூக்கி போட்டு வராரு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த தாவேக்காவோட கட்சிக்கும் விஜயநாக்கும் கொடுக்குற அந்த மரியாதை, அந்த நம்பகத்தன்மை. நீங்கள் உடனே கேட்பீங்க, நேற்று கூட டிபேட்டில் வரும்போது நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ஏன் சசிகாந்த் வரலையா, அண்ணாமலை வரலையா, எவ்வளோ பேரெல்லாம் கட்சி அவர்களெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியில் போய் சேர்ந்தாங்க. சசிகாந்த் வந்து சேர்ந்ததே அவருக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, எம்பி சீட்டுன்றனால தான் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாரு. அதே தான் அண்ணாமலையும் எதுக்கு வந்தார், அவரை வந்து தலைவர் ஆக்குவாங்கன்றத ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு கேட்டு வாங்கிக்கிட்டு தான் வந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா வரும்போதே ஒரு துணைத் தலைவர் ஆக்குறாங்க, வந்து 2 மாதத்தில் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸில் சசிகாந்துக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்க எல்லாருமே அப்படி வராங்க. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா அன்டெஸ்டட். இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி போன ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐஆர்எஸ் ஆஃபீஸர், எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஜட்ஜி எல்லாம், அதாவது ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனவங்க, அதிகாரிகள் எல்லாமே போன செஞ்சது எல்லாருமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நிலையான ஜெயிச்ச பார்ட்டிக்குள்ளே போனவங்க. அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ ஏதோ ஒன்று ஜெயிக்க முடியும், அதனால் தனக்கான ஒரு சாதகம் இருக்குன்னு. ஆனால் விஜயநாட்டா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு இன்னும் எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அன்டெஸ்டட் சொல்லிட்டு இருக்கீங்க. இது இப்படி இருக்கும்போதே ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வந்திருக்காரு, ஐஆர்எஸ் வந்திருக்காரு, இன்னும் பல பேர் வருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாரும் வரப்போகிறாங்க.
இதெல்லாமே ஒரு ஸ்டார்டிங் தான். ஜஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு கேட்டு. இனிமேல் எல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க. பாருங்க நடக்கும். எலெக்ஷன் வர நெருங்க இன்னும் வரும் மாதங்களில். அப்போது இதுதான் தேவைப்படுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீப்புள் இருக்குல்ல, ஒரு என்ன ஆனாலும் நாசமாக போட்டது நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை நோக்கி வரான் அப்படின்னா, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவன் வந்திருக்கான், இவர் ஏதாவது செய்வார் அப்படின்ற வரான் இல்லையா. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீப்புள். இதுதான் சேஞ்ச். இந்த சேஞ்ச் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு விதை போட்டவர் விஜயன் தான். ஸோ இதுக்கு நான் பர்டிகுலராகவே அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சொசைட்டிக்குள்ள அவ்வளோ ஈஸியாலாம் இது நடக்காது. சொசைட்டிக்குள்ள நான் இது மிகைப்படுத்தி சொல்கிறேன். காந்தி மாதிரி ஆட்கள் தான் பண்ண முடியும். இதெல்லாம் டக்குன்னு அப்படின்னா யாராலையும் சேஞ்ச் கொண்டு வர முடியாது. அம்பேத்கர், காந்தி மாதிரியான நேதாஜி உடனே என்னடா ஓவராக உருட்டுறான்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லை, நான் பார்க்குறேன் கண் கூட. நான் சொன்னேன் இல்லையா, சில நாட்கள் நான் போனேன், அதில் எனக்கு தெரியுது. ஸோ மக்கள்கிட்ட இந்த லெவலில் இருக்கிற பீப்புள்கிட்டையும் பேசியிருக்கேன், அந்த லெவலில் இருக்கிற பீப்புள்கிட்டையும் பேசியிருக்காரு. எவ்ரிபடி ஹாஸ் த கான்ஃபிடன்ஸ். தே பேட்லி நீட் அ சேஞ்ச். ஆனால் அந்த சேஞ்ச் கொடுக்கறதுக்கான நம்பகத்தன்மை யார்கிட்டையுமே இல்லை. மாற்றி இவங்க இருக்காங்க, இல்லை இவங்க சார்ந்து இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தூக்கி போட்டு ஒருத்தன் வரான், ஆனால் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரான் இருக்குல்ல, இது இருக்கு. இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போறாரு அண்ணன்? நம்பிக்கை வந்துருச்சு. என்ன பிளான் வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ணனை பிடிச்சிருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பகத்தன்மை கொடுத்துட்டாங்க. ஆனா இதை கேபிட்டலைசிங் சொல்லுவாங்கல்ல, தன் பக்கம் எடுக்க வேண்டும்ன்றது. இதை அண்ணன் என்ன செய்ய போறாரு? அதுக்கு தான் நாங்களுமே வெயிட்டிங். கண்டிப்பா அவர் ஆல்வேஸ் இஸ் அ ஸ்கோரிங் பர்சன். நான் பேசும்போது கூட சொல்லுவேன், உழுந்து 3 நாள் 4 நாள் வேலை செஞ்சுட்டு ஈவெண்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்றோம். மனுஷன் 3 நிமிஷம் 30 நிமிஷம் பேசிட்டு அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரா? எல்லாம் கண்ணில் காண போயிடும். இந்த ஒட்டு மொத்தமும் அப்படின்றதுக்குள்ள ரஷ்ட்டு போயிடுறாரு மைக்கை பிடிச்ச உடனே. அந்த சரிஸ்மேட்டிக் புல்லிங் பவர் தான்டா லீடர்ஷிப்பு. அது வேற லெவலில் இருக்குல்ல அப்படின்ட்டு கற்றுக்குறோம். அது அது இன்பானாவே அவருக்கு இருக்கு. அதையும் தாண்டி அதை என்ஹான்சிங் பண்ணுறாருல. ஓ இப்படின்னு நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். அதை பல வருஷம் ஆகும் நமக்கெல்லாம் வரத்துக்கு. பட் சொல்ல வராது, அது நேச்சுரலாகவே அவர்கிட்ட இருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்ணிட்டு அதை கரெக்டாக கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 2 நாள் 3 நாள் ஒரு ஈவெண்ட் இப்போ நாளானிக்கு நடக்க போகுது. உழுந்து எல்லா ஈவெண்ட்டையும் பண்ணா அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு பார்த்தீங்களா. அது தேவைப்படுது. அதுதான் மக்கள் அந்த புல்லிங் ஃபோர்ஸ். பார்ப்போம். அது இப்போ என்ன கேட்டீங்க நீங்க? சாரி, அது கேட்டீங்க. அதான் அதுக்கான திட்டமிடல் என்ன பண்றாங்க இப்போ? இல்லை, இப்போ அதுதான். இப்போ அது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வே ரிப்போர்ட்ஸ் மாதிரி நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அங்கங்க. அண்ணன் அண்ணன் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா ஒருத்தருக்கு சொன்னாரு, அதை காதில் வாங்கிட்டாரு, அதை அப்படியே ஒப்பிக்கிற ஆள் இல்லை. இவங்க எல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல, எழுதி கொடுக்குறாங்க யாரோ, அதை அப்படியே அவர் படிச்சுட்டு போறாரு, அவருக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அவர் எஸ்னா எஸ்பாரு, ஒய் நோனா நோம்பாருன்னு. அப்படி இல்லை. அதை ஆராய்ந்து தெரிந்து புரிந்து இதோட சாதக பாதங்கள் என்ன, இதை நான் பேசினா என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாரு. சும்மா அதே மாதிரி தேர்தல் வாக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ பிரச்சனைகளை அவரே போய் மக்களை சந்திக்க போறாரு, பேச போறாரு. அது என்ன மாதிரியான ஐடியாலஜின்றது நமக்கு எக்ஸாக்டா உள்ள பிளான் ஸ்ட்ராட்டஜி தெரியாது. பட் ஒரு கோடிட்டா மாதிரி எனக்கு தெரிய வருது. அவங்களோட பிளான்ஸ்ல பார்க்கும்போது மக்களை சந்திக்க போறாரு, மக்களிடம் பிரச்சனையை கேட்க போறாரு. ஆமாம்மா, இந்த பிரச்சனை இருக்கு, நான் கேள்விப்பட்டேன், இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கு, இந்த தீர்வை நம்ம கொடுப்போம், கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட். இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி டு த பீப்புள் சொல்லுவாங்க, மக்களோட மக்களா, அதை பண்ண போறாரு. ஆக்சுவலி பாலகங்காதர திலக், நேரு, சர்தார் பட்டேல் இருந்தாலும் லால் பகதூர் சாஸ்திரி, இவங்கெல்லாம் போய் காந்திஜிட்ட நம்ம தேசத்துக்காக போராடணும். நேதாஜி இது நடந்த உண்மை. அவர் ஒரு பெரிய ஆரம்பிக்கிறாரு. என்ன வெள்ளையர்கிட்ட நம்ம இது வாங்கணும்னு சொல்லும்போது காந்தி சொன்னாராம், எனக்கு 2 மாதம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு என்ன நம்ம சுதந்திரம் கேட்குறோம்னு சொல்லணுங்கன்னா, இப்போ இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு வரேன்றான், என்னன்னே புரியலையானோன்னே. அப்போ தான் காந்திஜி அப்படியே சுற்றி வரும்போது தமிழக வரைக்கும் நம்ம அஞ்சலி அம்மா கூட இந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாமே நடந்தது. மதுரை வரைக்கும் அப்போ தான் அந்த துணியை மாற்றுறது எல்லாமே தான் அந்த சட்டையை எடுத்துகிட்டு, ஒரு உழவன் ஒரு விவசாயி இப்படி இருக்கானே நானும் இனின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவர் அந்த வேட்டியில் அப்படி கட்டிட்டு மேலே வெறும் துண்டை மட்டும் வேட்டி மட்டும் போட்டு, அந்த வழக்கமாக நம்ம ஒரு காந்தியை பார்ப்போம்ல அந்த மாதிரியான அவர் சொன்னாராம், அவர் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எடுத்த முடிவு கரெக்டு தான். நம்ம தேசத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் இவங்களை வச்சுட்டு நம்ம அவனை பீரங்கியோடையும் துப்பாக்கியோடையும் சண்டை போட முடியாது. நம்மக்கிட்ட குச்சி தான் இருக்குது. அந்த குச்சியை தூக்கத்தையும் அவன்கிட்ட சத்து இல்லை. அவன் எங்கேருந்து சண்டை போடுவான்? அதனால சொல்லிட்டு நாம் வேற வழியில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணல. எப்படி பண்ணால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்ன்ற ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அந்த அஹிம்சான்ற ஒரு விஷயத்தை எடுத்து நான் வயலண்டிங் மூமெண்ட்டில் சண்டை போட்டார். அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது
அந்த இவர்கிட்ட துரை கிட்ட கேட்கும்போது, ஜெனரல் கிட்ட கேட்கும்போது, ஒரு காந்தியை அவங்களால எதிர்த்து நிற்க முடியலையா அப்படின்றதுக்கு, காந்தி துப்பாக்கி கொண்டு தான் நாங்கள் பீரங்கி கொண்டு வந்திருப்போம், அவர் பீரங்கி கொண்டு தான் நாங்கள் ஆட்டம் பாம்பை தூக்கி போட்டிருப்போம். ஆனால் அவர் வந்து அஹிம்சான்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து நிற்கும்போது அதை எங்களால் மறுக்க முடியல அவர் கேட்டதை. ஏன்னா எங்களோட ரூல்ஸில் அப்படி இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் தே கோ பை ரூல்ஸ். பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க வந்து ஒரு சட்டத்திட்டம் வரைமுறை பிரகாரம் தான் நிற்பாங்க. அதனால வெள்ளைக்காரன் போல இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க. வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் அவர் எடுத்தார். அப்போது அந்த நுணுக்க சுருக்கங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை தன் மக்களுக்கு சார்ந்து, என் மக்களால் என்ன செய்ய முடியும், என் மக்களுக்கு நான் எப்படி அவங்க எதிர்பார்க்கறதை சாதிச்சு கொடுக்க முடியும்னு இருக்குல்ல, இப்படி ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் விஜயண்ணா வந்து ஒரு பெரிய இது போகிறாரு. ஸோ தெரிய வரும், நிறையா தெரிய வரும், ரெகுலராக பார்க்க போகிறீங்க, இனிமேல் பேச ஆரம்பிக்க போகிறோம். தினம் ஒரு சரவெடி தான், தினம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எடுத்து சொல்ல போறப்படுது, நிறையா விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ மக்களுக்கும் புரிய வரும். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறத விட அவர் சொன்னார்னா 100 மடங்கு போய் அது இங்கே மட்டும் ஒழிக்காது, மொத்த இந்தியா காஷ்மீர் வரைக்கும் அடிக்கும். ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்றத அதற்கு ஒரு தீர்வும் கொடுப்பார். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ வரும் காலங்கள் நிச்சயமாக அதை தன் பக்கம் இழுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப நிறையா இருக்குது. பார்ப்போம். நன்றி. நன்றி.